பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கோமதி வந்து அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் சரவணன் பாண்டியன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரவணனுக்கு காஃபி வேணுமா பால் வேணுமா கேட்பாங்க. ஆனால் பாண்டியனுக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே கோவமாக பார்த்துட்டு தான் இருப்பார் பாண்டியன். அப்புறம் பழனியும் வருவாரா, என்ன மச்சான் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோமதி வந்து உனக்கு டிஃபன் எதுவும் கொண்டு வரட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரே பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை குமாருக்கு வந்து நாளைக்கு நிச்சயதார்த்தம் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இது வந்து பழனி நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. என் பொண்ணு கல்யாணத்தோடு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இருந்தாலும் இவ கொஞ்சம் பார்த்து முடிவு எடுத்துருக்கலாம் என்னடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க குமார் வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக காலையில் எல்லாருமே கிளம்புவாங்க. குமார் ஃபேஸில் வந்து எந்த ஒரு சந்தோஷமே இருக்காது. அப்போ மாப்பிள்ளைக்கு ஒருத்தான வெக்கம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணோட அப்பா வருவாங்க. என் பொண்ணை பற்றி எல்லாமே நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் மாப்பிள்ளை பற்றி சொல்லியிருக்கீங்களா, உங்கள் பையனுக்கும் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, நாங்கள் எப்படி எங்கள் பொண்ணை தர முடியும், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கோமதி வந்து அவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. பழனி வருவாங்க. இந்த டைம் என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து கேன்சல் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. குமாருக்கும் அரசிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் பொண்ணு கல்யாணம் நிற்கும்போதும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கோமதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அரசி ஃபேஸ் வந்து ஹாப்பியாக இருக்குமா, என்ன அரசியமாக நான் காலையில் சொந்தமும் டல்லாக இருந்துச்சு இப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்து வெளியே நிற்பாங்களா. அப்போ மீனா வந்து கேட்பாங்க, நீ நேற்று உங்கள் கூட ஒரு கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவங்களே வச்சு நான் வேறு மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தங்கமேல வந்து ஏதோ பேச வருவாங்களோ, அவளை பற்றி பேசாத நான் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.